2026-27 நிதிநிலை அறிக்கையில் மாநில கடன் 10.71 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் வருவாய் மற்றும் நிதி பற்றாக்குறையும் அதிகரித்துள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் தமிழகத்தின் நிதிநிலை குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளார். 2020-21 ஆண்டில் 4.56 லட்சம் கோடியாக இருந்த மாநில கடன் 2026-27 நிதிநிலை அறிக்கையில் 10.71 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 2022-23 ஆண்டில் 30,476 கோடியாக இருந்த வருவாய் பற்றாக்குறை 2025-26 ஆண்டில் 69,219 கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2025-26 ஆண்டில் நிதி பற்றாக்குறை 1.24 லட்சம் கோடியை எட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நிதி மேலாண்மையில் அரசின் செயல்பாடு குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் இந்த விவகாரம் அரசியல் வட்டாரங்களில் விவாதமாகி உள்ளது என்றும் கூறியுள்ளார்.